முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பிரேமலதா விஜயகாந்த் பேசிய பேச்சு திமுகவினரிடையே அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் முதலில் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு அளிக்கும் மரியாதை மற்றும் பாதுகாப்பு குறித்து பாராட்டுகளுடன் தான் உரையை தொடங்கினார். ஆனால் அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க ஒரே குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அது எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் என்று பேசினார். இது ஒட்டுமொத்த திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போராளோ அன்னைக்குதான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. இதனால் திமுக தலைமை உட்பட நிர்வாகிகள், தொண்டர்கள் அப்செட் ஆகியுள்ளனர். இதனிடையே துரந்தர் படத்தில் வரும் ஹீரோ போல திமுக கூட்டணியில் இருக்கும் ஸ்பை தான் பிரேமலதா விஜயகாந்த் என நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர்.